நாங்கள் வந்து உண்மையாகவே நேர்மையாக விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு மாதிரி பச்சை துண்டு போட்டுட்டு துண்டு விழுகிற பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறவர்கள் நாங்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் கூட்டணி கட்சிகளே அந்த பச்சை துண்டு நீங்கள் ஒன்றும் விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அதனால் சும்மா நடிக்க வேண்டாம், அதனால் நாங்கள் ஒன்றும் அதை போட்டு நடிக்க மாட்டோம்னு அவங்க கூட்டணி கட்சிகளே மரியாதைக்குரிய நமது விவசாய சகோதரர்களுக்கு இவர்கள் ஏமாற்றம் தான் தருவார்கள் என்பதை கூட்டணி கட்சிகளே முடிவு செஞ்சுட்டாங்க. அப்படிதான் இருக்குது. ஏன்னா விவசாயிகள் கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில். அவங்க குவிண்டாலுக்கு நெல்லுக்கு 3100 ரூபா கேட்டிருந்தது, அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. சுகர்கேன் கரும்புக்கு 4000 ரூபாய் டன்னுக்கு கேட்டிருந்தது, அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அவர்களோட கடன் தள்ளுபடி பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. ஆக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என நெடுங்காலமாக வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை. ஆக பாராட்டு விழா தான் நடந்தது. ஏறக்குறைய ஒரு கூட்டத்தை வைத்துட்டு வெளியே பாராட்டு விழா நடத்துறதுக்கு பதிலாக உள்ள ஒரு பாராட்டு விழா நடத்த ஒருத்தங்க முதுக தட்டி கொண்டு இருந்தார்களே தவிர நிச்சயமாக தமிழகம் எந்த விதத்திலும் இதனால் பலனடைய போவதில்லை என்பதை அவர்களின் பட்ஜெட் எல்லாத்துக்கும் மத்திய அரசு அவங்க குறை சொல்றாங்க. ஆனால் மிக மிக மோசமான நிதி மேலாண்மையை தமிழக அரசு பெற்றிருக்கிறது. மத்திய அரசின் நிதி பகிர்னால் இல்லை, மோசமான நிதி மேலாண்மை தமிழகத்தில் இருக்கிறது என்பது தான் அங்கே. அதில் மாற்றம் எப்படின்னா, நீங்கள் நெடுங்கால அடிப்படை கட்டமைக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறீங்க, திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறீங்க, அதிலே மிகப்பெரிய வேறுபாடு. இதில் வேற இந்த தமிழக திமுக மாடலை இந்தியா முழுவதும் பின்பற்றுகிறலாம். பல மாநிலங்களில் உபரி பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கடனோட டெபிசிட் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறீங்க. அதனால தமிழ்நாடு அரசு மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பதற்கு பிரமாண பத்திரம் தான் நேற்றைய அவர்களே வாசித்த அந்த இடைக்கால பட்ஜெட். வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கானவர்கள் அல்ல என்பதை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் இதன் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். தமிழகத்தில் செயற்கையான நிதி நெருக்கடியை தான்